Hello guys, இன்னைக்கு நம்ம 12th business maths exercise 2.1 integral calculusல வந்து first sum தான் பார்க்க போறோம். So integrate with respect to x அப்படினு கொடுத்திருக்காங்க. எனக்கு பாத்தீங்கன்னா first sum வந்து ஆரவ் root of 3x plus 5 அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. So இதை நான் வந்து integrate எந்த ஃபார்மட் யூஸ் பண்ணி பண்ண போறேன்னா integration of x bar n dx is equal to x bar n plus 1 divided by n plus 1 plus c where n is not equal to minus 1 இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணி தான் வந்து நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துருக்க டேர்மை வந்து இன்டகிரேஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் root 3x plus 5 dx. இப்போ வந்து இந்த ரூட்டை கட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஸோ இந்த ரூட் கட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பவர் டேர்மாக எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் அதாவது 3x plus 5 the whole power 1/2 dx. ஸோ எனக்கான n இது x இது. அப்போது இன்டகிரேஷன் எடுத்துட்டு 3x plus 5 1/2 plus 1 divided by 1/2 plus 1 plus c. இப்போது எனக்கு வந்து நான் இது நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 1/2 plus 1 அப்படிங்கும்போது ஐ கெட் 1 plus 2/2 அதாவது 3/2 அப்படின்னு வந்துடும். ஸோ 3x plus 5 3/2 divided by 3/2 plus c. இப்போது எனக்கு வந்து எக்ஸ் டேர்ம் வந்து ஆக்சுவலாக வந்து 3 இருக்கனால நான் வந்து இந்த கோஎஃபிஷியண்ட்டை இந்த டேர்முக்கு முன்னாடி கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரணும்னா ஆக்சுவலாக 1/3 அப்படின்னு எடுத்துகிட்டு வரணும். ஸோ 1/3 into 3x plus 5 the whole power 3/2 divided by 3/2 plus c. இப்போ எனக்கு இந்த 2-ஐ இங்கே கொண்டு போயிருங்க. இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 2 into 3x plus 5 the whole power 3/2 divided by 3 3s are எனக்கு 9 plus c. இதுதான் ஃபைனல் ஆன்சர்.